ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்ஃபா சேனல். இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்மைலி தீமில் வந்து ஒரு பிஸ்கெட் செஞ்சுருக்கேன். கஸ்டர்ட் அப்புறம் கீ வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்ச கீ பிஸ்கட்ஸ். நம்ம ஷாப்ஸ்லலாம் பார்க்கும்போது நெய் பிஸ்கெட்டு அப்புறம் வந்து கேப்பை பிஸ்கெட் அப்படி சொல்லிட்டு இந்த 20 ரூபா பேக்கெட்டில் வந்து விற்பாங்கள்ல, அதுலேயே வந்து இன்றைக்கி கடைக்கு போயிருந்தப்போ இந்த கஸ்டர்ட் பிஸ்கெட்ஸ் பார்த்துருந்தேன். பார்க்க அழகாக இருந்ததுனால வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. சரி, அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இந்த செஞ்ச ரெசிபி தான் இது. அதுக்கு வந்து கீ ஒரு அரை கப்பு, இந்த நெய் வந்து வீட்லேயே நான் பசும்பால் வாங்குகிறேன், அதில் ஆடை எடுத்து வச்சு செஞ்ச நெய். இதை எப்படி செய்யணும், எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதில் வந்து குழந்தைங்களுக்கு பருப்பு சாதம், அதுக்கப்புறம் பிஸ்கெட் செய்யும்போது, பிரியாணி செய்யும்போதெலாம் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ரெசிபியை பார்க்கலாம். அதுக்கு வந்து அரை கப்பு நெய், அதுக்கப்புறம் வந்து ஒரு கப்பில் வந்து 3/4 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் பவுட்ரு பண்ணது வந்து 1/3 கப் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு ஈரம் இல்லாத க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யை ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம 1/3 கப் சுகர் பவுடர் எடுத்துருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட பிஸ்கெட் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அது வந்து பார்த்திங்களா, அந்த கீ வந்து ஆட் பண்ணும்போது நல்லா எல்லோ கலரில் இருந்ததில் அது வந்து பீட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேல் கலரில் மாறும். ரொம்ப லைட் எல்லோவாக ஆகிடும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக லைட் ஆகிட்டே இருக்கும். நல்லா லைட் கலராக ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஃப்ளாரு, அது வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லைட்டாக பீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பறக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம கையாலேயே கூட பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து அந்த பீட்டரில் நிறையா நெய் ஒட்டியிருக்குல்ல, அதுக்காக வந்து லைட்டாக பீட்டரில் நம்ம பீட் பண்ணும்போது அந்த மாவு நெய் எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து வரும். அதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக பிசைஞ்சிக்கலாம். அந்த பவுலோட சைட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா அந்த மைதா வந்து ஒட்டியிருக்கும். அதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா க்ளீனாக பிசைஞ்சிக்கோங்க. இதில் வந்து என்னென்னா, அந்த பவுலுக்கு பேக் சைடில் நான் வந்து அந்த பேக்கிங் பவுடர் வச்சுட்டேன். ஸோ அது நான் டோட்டலாக மறந்துட்டேன் அது போடுறதுக்கே. பட் வந்து பிஸ்கெட் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துருந்தது. ஸோ இதெல்லாம் என்னென்னா வந்து நீங்கள் பேக்கிங் பவுடர் கூட ஆட் பண்ண தேவையில்லை, நீங்கள் அப்படியே நார்மலாக செய்யலாம். நான் எனக்கு வந்து ஓடிஜியில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் வந்து பேனில் கூட செய்யலாம். ஓடிஜியில் வந்து அந்த ட்ரே போட்டுட்டு அது மேலே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுருக்கேன். நீங்கள் பேனில் செய்கிற மாதிரி இருந்தால் ஓடிஜி வந்து நான் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டிருக்கேன் 170 டிகிரியில். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேனில் கூட செய்யலாம். எப்படின்னா, ஒரு கடாயில் வந்து ஒரு ஒயர் ரேக் ஒன்று போட்டுட்டு அதை வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பிஸ்கெட்ஸ்லாம் வந்து ஷேப் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு குக்கி கட்டர் வச்சு ஹார்ட் ஷேப்பு, சர்க்கிள் ஷேப்பு அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான். நான் வந்து இப்போ ஜஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்லேயே பண்ணுறேன். ரவுண்ட் ஷேப்பில் எல்லாமே ஈவனாக, ஒன்று பெருசு ஒன்று சின்னது இல்லாமல் எல்லாமே ஈவனாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ஸ்மைலி தீம் கொடுக்கறதுக்காக அந்த பெட் பாட்டிலோட மூடி இருக்கும்ல, அதை வச்சு சின்னதாக ஒரு கர்வ் நான் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸை வச்சு நான் வந்து கண்ணு மாதிரி 2 சாக்கோ சிப்ஸ் எல்லா பிஸ்கெட்ஸ்லேயும் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்லேயோ டிசைன்லேயோ நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு. ஓவன் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு, 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த பிஸ்கெட்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. கடையில் செய்கிறது வந்து டால்டாலாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம நெய் ஊற்றி நம்ம ஆரோக்கியமாக செஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் மைதாக்கு பதிலாக. ஓடிஜியில் வந்து 170 டிகிரி, அதே 170 டிகிரி வந்து 10 மினிட்ஸ் மறுபடியும் போட்டுட்டு இந்த ட்ரே வந்து உள்ளே வச்சிடுறேன். நான் ஓடிஜி வாங்கி ஒரு 1 மந்த் தான் ஆகுது. ஸோ இன்னும் எனக்கு வந்து அந்த ஹீட்டு அந்த பதட்டம் வந்து போக மாட்டுது. ஸோ அதனால் மெதுவாக வச்சிட்ருக்கேன் உள்ளே. ஒரு ஜஸ்ட் 10 மினிட்ஸு. ஒருத்தர் ஓவன் வந்து கொஞ்சம் லேட் ஆகினாலும் ஆகலாம். 10 to 12 மினிட்ஸில் வந்து இந்த பிஸ்கெட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அந்த த்ரூ கிளாஸ்ன்றதுனால அது பேக் ஆகி வர்றது பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. பாருங்கள், பிஸ்கெட் வந்து நம்ம வச்சதை விட கொஞ்சம் சைஸ் பெருசாகி வந்திருக்கு. இது வந்து லைட்டாக நம்ம வந்து அந்த பிஸ்கெட்ஸை வந்து தள்ளி பார்த்தோன்னா அது அந்த பேப்பர்லேருந்து ரிமூவ் ஆகி வந்தால் நம்ம வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், கையில் தொடும் போது ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வேகலை அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதை பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு, செம்மையாக இருக்குது. ஜஸ்ட்டு 10 மினிட்ஸில் வந்து நம்ம அழகாக குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு.
குக்கீஸ்லாம் எடுத்து ஆற வச்சுட்டு சமையல் மேலெலாம் தொடச்சி விட்டுட்டு வரதுக்குள்ளே குட்டி பையன் எழுந்திரிச்சிட்டான். குழம்பெல்லாம் சூடு பண்ணி வச்சேன் மதியானம் உள்ளது, அதெல்லாம் சூடு பண்ணி வைக்கிறதுக்குள்ளே பையன் எழுந்திரிச்சாச்சு. அவர் வந்து பிஸ்கெட் பார்த்து தாத்தான்னு கேட்டுட்டு இருந்தார். அவருக்கும் கொடுத்தா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க என் பசங்க எல்லாருமே, ரொம்ப பிடிச்சிருந்தது. வாங்க அந்த பிஸ்கெட் வந்து நான் உடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. நானே தான் கேமரா எடுத்துகிட்டு உடைக்கிறனால ஒரே கையில் உடைக்கிறேன், அது எகிரி போய் எங்கேயோ விழுந்துருச்சு, எதுவும் நினச்சிக்காதீங்க. பாருங்கள் பர்ஃபெக்டாக இருந்தது. கடையில் வாங்குகிற பிஸ்கெட் நான் உடச்சி காமிச்சேன்ல அதே மாதிரியே இருந்தது. இன்னும் கேட்டால் அதை விடவே நம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம கீ ஆட் பண்ணியிருக்கனால, அதுவும் ஹோம்மேட் கீ, நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது பிஸ்கெட்டு. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து எனக்கு 26 பிஸ்கட்ஸ் வந்தது. நீங்களும் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பிஸ்கெட் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ஃபா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.